காசிக்கு போனா எதுவுமே புரியாது. என்ன புரியாதுன்னா, எல்லா மக்களும் இருப்பாங்க அங்க. துறவிகள் இருப்பாங்க, மிகப்பெரிய ஞானிகள் இருப்பாங்க, எல்லா பகுதிகளில் இந்தியால இருந்தும் அங்க வருவாங்க. அந்த காசிக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு தன்மை இருக்கும். அங்கே மரித்தால் முக்தின்னு சொல்றாங்கல்ல, அதை மட்டும் தேடி போறதில்ல, அந்த மண்ணுக்குன்னு ஒரு பெரிய ஈர்ப்பு தன்மை இருக்கும். காசிக்கு அவிமுக்தம் என்கிற ஒரு பெயர் உண்டு. அவிமுக்தம்னா என்றைக்கும் ஈஸ்வரன் அகலாத ஒரு இடம்னு அர்த்தம். அதனால காசியை தேடி 7 மோட்சபுரிகளுள் ஒன்று இந்தியாவிலே. காசியை தேடி கூட்டமா போறாங்க. இங்க அந்த இடத்துக்கு ஆதிசங்கரர் போகும்போது அவரை தேடி ஏராளமான பண்டிதர்கள் வராங்க. இந்தியா முழுக்க இருந்து வராங்க, மிகப்பெரிய பண்டிதர்கள் வராங்க. அவர்கிட்ட அத்வைதம் கத்துக்கிறதுக்கு வராங்க, அவர் பேசக்கூடிய உரைகளை கேட்கறதுக்கு வராங்க, வித்வான்கள் வராங்க. 56 தேசங்களிலே இருந்து பண்டிதர்கள் வந்து அவர்கிட்ட அவர் பேசுற, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தினசரி கேட்கறதுக்காக வருவாங்களா. அங்கதான் அவரு தசோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய 10 உபனிஷத், மாண்டூகிய காரிகை அப்படின்னு கௌடபாதருடைய நூலுக்கு ஒரு விளக்க உரை, விவேக சிந்தாமணி உட்பட உரை அங்கதான் எழுதியிருக்காரு காசில. இப்போ காசில அவருடைய எழுத்து பணியும் போகுது, உரையும் நடக்குது. இன்னும் தேடி வந்து பல மதங்களை சேர்ந்தவர்கள் எத்தனையோ வாதங்கள் செய்யும் போது அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லி அவர்களும் அத்வைதத்தின் பக்கத்திலே வந்து கொண்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு நாள் அந்த கங்கை கரையோரம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்காரு. எதிரில ஒரு புலையன், தலையில ஒரு கல்குடம், கையில ஒரு 4 நாய் பிடிச்சிட்டு ரொம்ப அழுக்கா இருக்கான் பாக்கிறதுக்கு, எதிரில வரான். இவர் பார்த்துட்டு, இவர் அத்வைதி தானே, இவரு எல்லாம் ஒன்றுன்னு சொன்னவர் தான் இந்த உலகத்துக்கு. ஆனா அவரை பார்த்துட்டு, அந்த புலையனை பார்த்துட்டு தன்னையும் அறியாமல் பா தள்ளி போப்பாங்கிறார், விலகிச்சல் அப்படிங்கிறார். உடனே அந்த புலையன் நிமிர்ந்து பார்க்கறான். விலகிச் செல்லனே ஒரு பெரிய துறவி, அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு இப்படி வரான். உடனே விலகி தானே போகணும். அவன் நிக்கிறான் அந்த இடத்துல. ஆதிசங்கரரை பார்த்து கேட்கிறான், விலகிச் செல்வதா? எதிலிருந்து எதை விலகிச் செல்ல சொல்கிறாய்? நீ ஒண்ணுன்னு தானே சொல்லியிருக்க வெளியில எல்லாம். இந்த உடம்பும் உன் உடம்பையுமா? இது ரெண்டும் எதால் ஆனது? வெறும் எலும்பும் தசையுமால் ஆனதுதானே. இதை விலகச் சொல்கிறாயா? ஆன்மா மட்டும்தானே அழிவற்றது, அது மட்டும்தானே கள்ளம் கபடம் இல்லாதது. இந்த உலகத்திற்கே நீ உன்னுடைய அறிவின் துணை கொண்டு எத்தனையோ அத்வைதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் அனுபவத்திலே செயல்பாட்டிலே இப்படி பேதம் காட்டுவது சரியா அப்படின்னு அந்த புலையன் கேள்வி கேட்கிறான். கேட்ட உடனே இன்னும் அவன் நிறைய சான்றுகள்லாம் சொல்றான். இதோ சூரியன் இருக்கிறதே, இந்த சூரியனுடைய கதிர்கள் என்னுடைய தலையிலே இருக்கிற கல்குடத்திலே விழுந்தாலும் பிரதிபலிக்கும், இந்த ஓடிக்கொண்டிருக்கிற கங்கையிலே விழுந்தாலும் பிரதிபலிக்கும். அப்படித்தானே நீயும் சொல்லி வந்தாயின்னு சொன்னோன்னே இவர் தலை மேல கை கூப்பி, உலகத் தோற்றங்கள் அனைத்தையும் ஒன்று என்று உணர்ந்தவன் யாராக இருந்தாலும், அவன் சண்டாளனாக இருந்தாலும் அந்தணனாக இருந்தாலும் அவனே என்னுடைய குருன்னு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துடுறார். அந்த நேரத்துல நிமிர்ந்து பார்த்தா அந்த தலையிலே இருந்த கல்குடம் கங்கையாகி இருக்கிறது. கையிலே பிடித்திருந்த 4 நாய்களும் வேதங்களாக நிற்கின்றன. காசி விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைக்கிறது. காசி விஸ்வநாதர் கேட்கிறாரு, நீ என்னுடைய அம்சமாக பிறந்தவன், நீ போய் புலையன் என்றும் மந்தனன் என்றும் பேதம் பார்க்கலாமா? அது உனக்கு தகாது. இன்றைக்கு பலரும் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுவதில் தடுமாறுகிறார்கள். நீதான் அதை சரியாக எழுத வேண்டும். கடவுளே வந்து நீ ஒரு புக் எழுதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு ஆதிசங்கரர்கிட்ட. அவருடைய தரிசனம் கிடைத்த உடனேயே
இவர் எழுதினதுதான் மனிஷா பஞ்சகம், உறுதியான கொள்கை அப்படின்னு பொருள். மனிஷா பஞ்சகம் என்கிற பாடல்களை எழுதுறாரு. உலகத்திற்கு இந்த புலையன் கதை என்ன சொல்ல வருகிறது? யார், எந்த மனிதர் எந்த தோற்றத்திலே இருந்தாலும், எந்த குலத்திலே பிறந்தாலும், எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அவர்கள் தோற்றத்தை வைத்தோ அவர்களுடைய செயல்பாட்டை வைத்தோ எடை போடக்கூடாது. இந்த உலகத்திலே பிறந்த ஜீவன்களுடைய ஞானத்தை வைத்து மட்டும்தான் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை எல்லாத்துக்கும் உரை எழுதுறாரு. மடங்கள், எத்தனை மடங்கள், ஒவ்வொன்றும் எப்படி இவருக்கு சாத்தியப்பட்டது, எப்படி அந்த நாள்ல எந்த பக்கம் எல்லா பக்கம் போறாரு, இத்தனை வேலைகளை செய்யறாரு. தெற்கே ஸ்ருங்கேரி மடத்தை உருவாக்கினார். ஏன் அந்த மடத்தை உருவாக்கினார்னா, அவரு துங்கபத்ரா நதிக்கரையில வரும்போது ஒரு நல்ல வெயில் நேரத்துல ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒரு கர்ப்பிணி தவளை ஒரு கரையோரத்துல ஒரு பசுமை படர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு கர்ப்பிணி தவளை அப்படியே நிக்குது. ரொம்ப வெயில், ஆனா அது நிழல்ல நிக்குது. பார்த்தா அதுக்கு குடை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு பாம்பு. துங்கபத்ரா நதிக்கரையில. புரியல இவருக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் தூரத்துல பாக்குறாரு, ஒரு சின்ன நீர்நிலை. அந்த நீர்நிலையில ஒரு புலியும் இன்னொரு பக்கம் மாடும் தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கு. இவர் முடிவு பண்ணிடுறார், இந்த மண்ணிலே ஏதோ ஒரு மகான் பிறந்திருக்க வேண்டும். இன்னைக்கும் நாமெல்லாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்களை ஏன் தேடி தேடி போகிறோம்னா, அவர்களுடைய அந்த அதிர்வுகள், தெய்வீக அதிர்வுகள் நிச்சயமாக அங்கே எல்லாம் நிறைந்திருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறாரு, இங்க யாராவது மகான்கள் இருந்தாங்களா, ஏதாவது பெரிய ரிஷிகள் இருந்தாங்களா? இப்ப சொல்றாங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ரிஷியசிங்கர் என்கிற முனிவர் மிகப்பெரிய தவயோகி, அவர் இருந்த இடம் இது. அதனாலதான் அந்த தவத்தினுடைய வலிமை இன்றைக்கும் பகை விலங்குகளை கூட நண்பர்களாக பாவித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலேயே அவர் முடிவு பண்ணிடுறாரு, இங்கே ஒரு மடத்தை நிறுவ வேண்டும் என்று. அப்படி நிறுவப்பட்ட மடம்தான் ஸ்ருங்கேரி மடம். அந்த மடத்துக்கு முதலாக சுரேஸ்வராச்சாரியார் அவர்தான் தலைவரா நியமிக்கிறார். இந்த இவர் நிறுவன மடங்கள் ஒவ்வொரு திசையில 4 திசைகள்ல 4 மடங்கள் நிறுவியிருக்கார். தெற்கே ஸ்ருங்கேரி மடம், வடக்கே பத்ரிநாத்திலே ஜோஷி மடம், மேற்கே துவாரகாவில் காளிகா பீடம், கிழக்கே பூரியில் கோவர்த்தன பீடம். ஒவ்வொரு மடத்துக்கும் தலைவர்களாக நியமித்தவர்கள் எல்லாமே இவருக்கு சீடர்களாக இருந்தவர்கள். எப்படின்னா, அதுவும் நேரடியாக வந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய அனுபவம் உண்டு, இறை அனுபவம் பெற்றவர்கள், வேறு சமயத்திலே இருந்து அத்வைதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், இப்படி பல அனுபவங்களோடு வந்தவர்கள்.